ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரீன் சில்லி. இன்றைக்கி இந்த 3 நெக்லஸ் செட்டு தான் நான் ஒருத்தவங்களுக்கு கோத்து கொடுக்க போகிறேன். அவங்களே ஒரு செட்டு கோத்துருக்காங்க, ஆனால் இது சோக்கருக்கு இப்படி வச்சா வராது. இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் எடுக்கணும், எடுத்து திரும்ப ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணணும். அதனால் நான் அந்த பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பேர் வந்து டோரி. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது பேக் ரோப்பு. இது வந்து டோரின்னு சொல்லுவாங்க, காட்டன் டோரி. இது 20-25 ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். உங்கள் க்ரீன் கலரில் போட்டிருக்கிறதுனால முதல்ல இந்த கியர் லாக் வந்து அவங்களே போட்டிருந்தாங்க கீர் ஒயரில். ஒரு பக்கம் கோத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதிலே இருந்துச்சு. நான் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் முதல்ல வந்து ஒரு சில்வர் பீட். இங்கே க்ரீன் ரோப் போட்டிருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து மெரூன் யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஒரு சில்வர் பீட், அப்புறம் க்ரீன். அதாவது ஃபஸ்ட்டு மெரூன், அப்புறம் க்ரீன், சில்வர் பீட், மெரூன், சில்வர் பீட், க்ரீன். முதல்ல 4 பீட்ஸ்க்கு போட்டிருக்கேன். இந்த சாம் இங்கே க்ரீனில் முடிஞ்சிருக்கு, அதனால மெரூன், ஒரு சில்வர் பீட், ஒரு க்ரீன் பீட், அதுக்கப்புறம் திரும்ப சாம். ஃபஸ்ட் 4 பீட்ஸ், அப்புறம் 2, திரும்ப இங்கே ஒரு 2. இதுக்கப்புறம் இது வந்து ஒரு பக்கம். இதுக்கப்புறம் நான் வந்து பெண்டன்ட் கோக்குறேன். இங்கே சில்வர் பீட் போட்டால் இந்த ஹோல் பெருசாக இருக்கிறதுனால இது இப்படி ஈஸியாக உள்ளே போகும். அதனால தான் நான் இங்கே சில்வர் பீட் போடல, அப்படியே நேராகவே பெண்டன்ட் கோத்துடுறேன். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் இந்த பக்கமும் நான் ஃபுல்லாக கோக்க போகிறேன். இப்போ ஒரு செட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இந்த செட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கே, எதுக்கு இதை அனுப்புனாங்கன்னு கேட்கலாம். ஏன்னா நானும் இந்த கேள்வி கேட்டேன். இந்த லோரியல்ஸ் அனுப்பியிருக்காங்க. இது வந்து ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் டபுள் கலர் மிக்சிங்கில் இருக்குது. இதை வந்து இந்த ஹோலில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஜம்ப்ரிங்கில் இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கோத்துடலாம். ஜம்ப்ரிங் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோதான். நான் இவ்வளோ கோத்துட்டேன். இதை முதல்ல நான் ஒரு ஜம்ப்ரிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து கோத்துட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னும் 6 ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். ஸோ 6லேயும் லோரியல்ஸை முதல்ல கோத்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணிட போகிறேன். இதுதான் லாஸ்ட்டு. கலக்கலக்கலான்னு சத்தம் வருது. கூங்குரோஸ் இருக்குல்ல, சலங்கை, அது போட்ட மாதிரி இதில் சத்தம் வருது. ஆனால் இந்த மெட்டலுக்கும் இந்த லோரியல்ஸுக்கும் அந்த மாதிரி சத்தம் வருது. 2 செட்டு இப்போ முடிச்சாச்சு. முன்னாடி பார்த்தத விட இப்போ பார்க்குறதுக்கு செட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அடுத்து ஒரு செட்டு பிரித்து கோக்கணும். இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும் கழுத்தில் போட்டால். ஆனால் அவங்க பண்ணது இப்படி தான் இருக்கும். அந்தளவுக்கு தான் கோத்து வச்சுருக்காங்க. இதை ஃபுல்லாக பிரிச்சுட்டு தான் நான் கோக்க போகிறேன். இந்த கீழே 9 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சில்வர் ஆன்டிக் பெண்டன்ட். ஸோ அதுக்கு நான் வந்து பிளாக் கலர் அகேட்ஸ் எடுத்திருக்கேன். சில்வர் ஹெட்பின் வச்சு அகேட்ஸை கோத்து தான் இந்த இடத்த ஃபில் பண்ண போகிறேன். இப்போது இந்த ஹெட்பினில் ஒரே ஒரு அகேட் பீட்ஸ். இது வந்து 8 mm அகேட்டு.
80mm சில்க் த்ரெட் ரேபிட் பீட்ஸ் தான் இதில் கோக்கலான் இருந்தேன். அதை விட பெஸ்ட்டு இந்த அகேட்ஸ் கோக்குறது சொல்லிட்டு இந்த அகேட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அகேட்ஸ் கோக்குறேன். ஹெட்பின்ல அந்த மாதிரி போட்டுட்டு இதை நல்லா இப்படி வளைச்சிட்டு இந்த பெண்டன்ட்டில் இந்த இடத்துல போட்டு பின்னாடி லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த பக்கமும் கோத்துட்டு அப்புறமா தான் இது பிரித்து கோக்க போகிறேன். இப்போது நான் எல்லா செட்டுமே முடிச்சிட்டேன். இந்த பார்சலை பிரிக்கிற அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஏன் இந்த 3வது செட்டு கோக்குற வீடியோ எடுக்கலைன்னா அதில் காட்டன் பீட் ஃபுல்லாகவே த்ரெட்டெல்லாம் வெளியே வந்திருந்தது நிறைய. அதெல்லாம் க்ளூ போட்டு ஒட்டி நான் கோக்குறதுக்கு ரொம்ப நைட் ஆகிடுச்சு. சரி, அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை எடுக்கலை. இவங்க இதில் சில இயரிங்ஸும் ஃபினிஷ்டு இயரிங்ஸும் அனுப்பியிருக்காங்க. அதை நான் அப்படியே தான் சேர்த்து பார்சல் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.